ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் கிச்சன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒஸ்கோட்டை பிரியாணி டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. வீட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஆயில் விட்டு நல்லா சூடான அப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு முந்திரி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஏற்கனவே அந்த மசாலா வந்து நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு சிக்கனை வந்து உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். நான் பெரிய கோழி தான் எடுத்துருக்கேன், அதனால் நல்லா வேக வரணும். அது வந்து இதில் சேர்த்துட்டு தயிர் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா ரைஸ் போட்டுட்டு எலுமிச்சை பழம் போட்டு